அக்கா, வல்லவராயன் மாமா சொன்னதை பத்தி நீங்களும் கபிலன் ப்ரோவை நினைச்சு வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுது. சாரிக்கா, இதுல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. விடு சரவணா, என்னோட விதி எப்படியோ அது அப்படியே நடக்கட்டும். அம்மாக்கு இது எதுவும் தெரிய வேணாம். நான் சொல்ல மாட்டேன்க்கா. அம்மா இந்த கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்து சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அப்படியே இருக்கட்டும். புனிதா, என்னால எந்த பிரச்சனையும் வராது புனிதா. அக்கா, அழகர் மாமா தான் கூப்பிடுறாரு. அழகர் மாமாவா? என்னன்னு எடுத்து கேளு. மாமா. சரவணா, தெய்வானை நாங்களும் என்னப்பா பண்ணிட்டோம்? இந்த யாழ்னி பொண்ணு ஏன் அப்படி பண்றா? என் பொண்ணை வம்புழுக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சா? என்னாச்சு மாமா? உங்க ரூம புனிதாவுக்கும் வல்லவனுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தரணுமா? அதனால தெய்வானியோட புடவை எல்லாத்தையும் இங்க பாலா கிட்ட கொடுத்து விட்டுருக்கா. புகுந்த வீட்டுல இருந்து என் பொண்ணை விரட்டுற மாதிரில இருக்குது. ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியல. ஏன் அப்படி பண்றாங்க? உங்க வீட்டுக்கு தான் தெய்வானியும் தேன்மொழியும் கிளம்பி போயிருக்காங்க. ரெண்டு பேரும் கோவத்துல இருக்காங்க சரவணா. மாமா, இத நீங்க முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? நான் உடனே வீட்டுக்கு கிளம்புறேன். போனை வைக்கிறேன் மாமா. சரிப்பா. ஏய் சரவணா, என்னாச்சு? நம்ம உடனே வீட்டுக்கு போயாகணும்க்கா. அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சுடா? என்ன? எல்லாம் அந்த ஏழ்னியால தாங்க. வாங்க, நான் போறப்ப சொல்றேன். கபிலன், நான்... ஐயோ, நீங்க கிளம்புங்க புனிதா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் கபிலன். தேங்க்ஸ் ப்ரோ. நான் வரேன். சரி, ஓகே. உள்ள வரலாமா? தேனே வா. இது என்ன கேள்வி? இது உன் வீடு. வரட்டுமான்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. வா, உள்ள வா.